ஹலோ. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கார்டனிங் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து March 10th. எங்களுக்கு வந்து நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாது. ஜஸ்ட் யூடியூப் பார்த்து நிறைய லேர்ன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்டார்டிங் பண்ண போகிறோம் இண்டோர்ஸில். நாங்கள் வந்து Zone 8Bயில் இருக்கோம், டெக்ஸஸில். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த ஜிஃபி ஸ்டார்டிங் க்ரீன் ஹவுஸ் கிட் வாங்கியிருக்கோம். இது வந்து 72 pellets இருக்குது, 72 peat pellets. இதில் வந்து அந்த டோம் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில், நிறைய பெல்லட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் த்ரைவ் பிளான்ட் விட்டமின் ஃபார் சீலிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதை யூஸ் பண்ணுவோமான்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து நேம் எழுதி என்னென்ன செய்யணும் எழுதி வச்சுக்கிறதுக்காக. பெல்லட்ஸ்லாம் வந்து அதோட பிளேஸை வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்ற போகிறோம், ஜஸ்ட் 1 to 1.5 inch வர மாதிரி. நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பீல் பண்ணி விட்டுட்டு ஃப்ளஃபி ஆக்கி வச்சிடலாம். எக்ஸஸ் வாட்டர் வந்து ஸ்குவீஸ் தூர ஊற்றிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸஸ் வாட்டர் இருக்கா? இல்லை, எக்ஸஸ் வாட்டர் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. விட்டுடலாமா? சரியா. ஓகே, இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்படி நடுவில் வந்து ஒரு இதை வச்சு லைட்டாக கொஞ்சம் ஹோல் மாதிரி போட்டுக்கலாம் சீடை வைக்கிறதுக்கு. இந்த சீட்ஸ்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ரம்மா கொடுத்தாங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து கொஞ்சம் கடையிலேயே வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து குக்கும்பர்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இதுலேயும் வந்து 2 to 3 சீட்ஸ் வைக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நோட் பண்ணிக்கலாம், எது நல்லா வளர்ந்துக்கும் அதை வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு 2 சீட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? குக்கும்பர் போட்டாச்சுல, அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் போடுவோமா? ஓகே, நம்ம சாய்ஸ் தான், போடுவோம். இது வந்து நம்ம ஊர் வெண்டைக்காய் தானே? ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் நல்லா வளர்ந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் நல்லா டாலாக க்ரோ ஆயிருந்துச்சு. 2 போடுவோமா? 2 போடலாம், அதான் ரெக்கமெண்டேஷன். ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா வளரும், அப்படி தானே? அது நல்லா வளரும், நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன சீடு போடலாம்? அடுத்தது போடுறதுக்கு முன்னாடி எது எங்கே போட்டோம்னு எழுதி வச்சுக்கலாம்ல. அவரைக்காய் போடுவோமா? சரி, அவரைக்காய்லாம் நம்ம ரிலீஸில் சூப்பராக வரும்ல, ஆசையாக இருக்குது. பாப்பா எப்படி வருது? வீட்டில் எல்லா வீட்லையும் பார்த்தோம். ஆமாம், எல்லா வீட்லையும். நம்ம வீட்டில் முதல்ல மண் செட் ஆகணும். ஜனனி வீட்டில், அப்புறம் ஜனா வீட்டில் நல்லா வளர்ந்துருந்துச்சு. நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆமாம், சரி, இப்போ அவரைக்காய் வந்து இதில் 2 போட்டுவோம். சரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இது என்னது சொல்லுங்கள்? அது ரெட் சில்லி மாதிரி தெரியுது. ஆமாம், ரெட் சில்லி தான். ரெட் சில்லி வந்து குட்டி குட்டியாக இருக்குல்ல, ஒரு 3 போடுவோமா? போடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குல்ல? ஈஸி தான். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன சீடுன்னு எனக்கு தெரியல. சரி, போட்டுக்கலாம். எக்ஸ்னு வச்சுக்கலாம், நாளைக்கு காலையில் கேட்டுக்கோ. பிளாக் சீடு இருக்கு. தோசைக்காய் நினைக்கிறேன், தோசைக்காய் கரெக்ட் ஞாபகம் அதுவாக இருக்கும். இல்லை, அந்த எல்லோ தான் தோசைக்காயாக இருக்கும், தெரியல. பார்ப்போம். கருப்பு கலரில் நம்ம சீடு பார்த்ததே இல்லைல்ல, கூட காஞ்சதுக்கப்புறம் கருப்பாக இருக்குமோ தெரியலையே. இது வந்து நம்ம ஜஸ்ட் 1 சீட் போடவா? பெருசாக இருக்குல்ல, ஒன்று போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆனியன். ஓகேவா? ஓகே. கிரீன் பஞ்சிங்னு போட்டிருக்கு. ஹேர்லூம் சீட்ஸ். ஓகே, பேக் டு த ரூட்ஸ். கார்த்தி, இது என்ன ஆனியன் தெரியுதா? ஓ, இது பர்பிள் ஆனியன் இல்லையா? நான் நினச்சேன் இது பர்பிள் ஆனியன் இல்லையா. இது பார்த்தா இது ஸ்ப்ரிங் ஆனியன் போல். ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஆனியன் போல் இருக்குது. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ போடலாம். ரெட் செரின்னு போட்டிருக்கு. நிறைய கொத்தாக இருக்குது படத்தில். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிட்டர் காட் பாவக்காய் போடலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பிரிஞ்சால். குட்டி சிப்பில் அதை பிரிக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்குது. குண்டு பூசணி. சீட்ஸ்லாம் இந்தியா பசாரில் வாங்கினோம்ல, அந்த சீட்ஸ். இந்தியா பசார் சீட்ஸ் எல்லாமே வந்து $3.29 வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் க்ரீன் எலாங்கேட்டட் ஸ்னேக் கார்ட் ஹைப்ரிட்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் லாங்காக வருதானு. எவ்வளோ பெரிய சீடுன்னு. பஜ்ஜி மிளகா மாதிரி ஆல்ரெடி போட்டு நினைக்கிறோம்ல, இல்லையா? இல்லை, அது வேற மிளகா வெரைட்டி. ஓகே, இது வந்து லைட் க்ரீன் சில்லி. சரி, ஓகே. இதுபடி எழுதியிருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம இது மேலே வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஞாபகம் இருக்கும் எந்த ஆர்டரில் நம்ம வந்து சீட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இது மேலேயே ஒட்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும். இது தொலைக்கவும் மாட்டோம், அதனால் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த டோம் வந்து இதை வச்சு முடிக்கலாம். ஓகேவா? இது எவ்வளோ ஃபிட் பண்ணாலும் இது கரெக்டாக அதில் போய் ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றினோடனே இந்த கீழே உள்ளதோட ஷேப் வந்து அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்படி தான் இருக்குமா? இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகேவா? தெரியல, பார்க்கலாம். நீளமான கத்திரிக்காய் நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு.
ஃபஸ்ட்டு ரொம்ப கொடுத்த வெண்டைக்காய் போட்டாச்சுல, இப்போ இது வந்து கடையில் வாங்கின வெண்டைக்காய். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நீளம் கம்மியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இது வந்து கிளம்சன் போட்டிருக்கு, கிளம்சன் ஸ்பைன்லெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது இந்தியன் பீன் வினாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த அவரைக்காயை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம கீரை வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் போட போகிறோம். ஓகேவா. கீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அமராந்த் ரெட் ஸ்டெம் தண்டுக்கீரை கொஞ்சம் போடலாம். இதோட சீடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு. நான் இப்போ ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இந்த ஸ்டிக்கில் எடுத்துக்கிறேன். இவ்வளோ போடலாமா? ஆமாம் போடலாம். கீரை தான் அப்படியே நிறைய போடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சிரிக்கூரா அப்படின்னு போட்டிருக்கு. சிறுகீரை போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோங்குரா ரெட் போட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு சுப்ரியா வந்து கேட்டாங்க, அது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் கோங்குரா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து கோங்குரா போடுறோம். இந்த சீட்ஸ்லாம் பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம சிறுகீரையோ இல்லைனா வந்து அமராந்த் ரெட் கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே பெருசாக இருக்குது. 2 செட்டையும் அவனில் வச்சு முடிச்சாச்சு. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே பாய்.